ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க, இந்த நைட்டு வந்து காய் ஆய்ஞ்சி வச்சேன் இல்லைங்களா, கொத்தவரங்காய், அந்த காய் தாங்க. நைட்டு வந்து 2 முறை அழைச்சிட்டு வந்து நல்லா மஞ்சத்தூள் நமக்கு தேவையாக இருக்கிற அளவுக்கு உப்பு போட்டு வேக வச்சு, இப்போ நைட்டு வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ காலையில் 5:10 நொடி எந்திரிச்சேன். 2 மணிக்கு எந்திரிச்சேன். சரி, அவ்வளோ நேரத்துக்கு என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். ஏன்னா அவர் நம்ம ஐயா ஸ்ரீ ஓம் ஸ்ரீ கேலகேசித்தர் நமோ நமக, ஓம் ஸ்ரீ கேலகேசித்தர் நமோ நமக, ஓம் ஸ்ரீ கேலகேசித்தர் நமோ நமக. அவர் சங்கல்பப்படி அவர் வந்து நம்மளை நல்லா தட்டி எழுப்பிவிட்டுறாரு. நல்லா 1 மணி நேரம்னால நல்லா கண்ணுக்கு குளுமையாக ஒரு தூக்கம் கொடுக்குறாரு, டக்குன்னு எழுப்பிவிடுறாரு. அந்த மாதிரி தான் என்னோடய லைஃப்பில் போயிட்டு இருக்குது. இன்றைக்கி நான் வந்து இந்த காயை நைட்டு கட் பண்ணி வச்சுட்டு டயர்டாக இருக்குது, கடையில் தைச்சிட்டு இருந்தனால அப்படியே படுத்துட்டேன், முதுகு வலிக்குதுன்னு சொல்லிட்டு. காலையில் எழுந்திரிச்ச உடனே பாருங்கள், என்னோட கடமை அவங்களுக்கு அந்த வேலையை செஞ்சுட்டு, ஏன்னா வந்து ஸ்லோகம் 108 முறை மந்திரங்கள் ஸ்லோகம் ஓடிட்டு இருந்துச்சு. அதை அப்படியே மனசுக்குள்ளே வாங்கிட்டு என்னோடய வேலைகளை வந்து நான் அன்றாட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த காய்க கழுவி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டு, இப்போ எதுக்கு எடுக்கிறேன்னா, தயிர் கொஞ்சோண்டு 1/4 லிட்டர் தான், ஏன்னா அது 1 கிலோவுக்கு சும்மா 1/4 லிட்டரு. இது போட்டு கொஞ்சோண்டு உப்பு கல் போட்டு 2 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டு நல்லா ஒரு 10 மணி வரைக்கும் ஊற விட்டுருவேன். இப்போ மணி 7 போகுது. ஒரு 3 மணி நேரம் ஊற விட்டு அப்புறம் வெயில் வந்து காய போட்டு போயிடுவேன். இப்போ தண்ணியில் போட்டு அழைச்சிட்டுங்க, தண்ணியில் போட்டு அழைச்சிட்டு தான் எடுத்துக்கி போட்டிருக்கிறேன். ஆல்ரெடியே அது தண்ணியில் தான் இருந்தது. சரி, இந்த வேலை முடிஞ்சதுங்களா, காய போட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு போட்டு போயிடுவோம். அடுத்தது சட்னிக்கு நான் தோசைக்கு வந்து இந்த மாவு இருக்குது, இட்லியோ தோசையோ அதை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சட்னி வந்து பொட்டுக்கல்ல போட்டு சட்னி போடுறதுக்கு செடியில் இருக்குது, மிளகா பறிச்சிக்கலாம். பூண்டும் இஞ்சி கருவேப்பிலை பூண்டு எடுத்துக்கிறேன். இது வந்து நைட்டு முள்ளங்கியும் பாசிப்பருப்பும் போட்டு சாம்பார் வச்சேன். அது சாப்பிட்டு மீதி ஆகிடுச்சு, பசங்க சாப்பிட்டு மீதி ஆகிட்டாங்க. இப்போ காலையில் வந்து டிஃபனுக்கு சட்னி போட்டு, தோசைக்கு இட்லிக்கு சட்னி போட்டு இந்த குழம்ப சூடு பண்ணி சாப்பிட்டுருவாங்க, அவ்வளோதான். மதியானத்துக்கு வந்து சவுசரக்காயும் மொச்சக்காய், அதாவது அவரைக்காய் போட்டு வேக வச்சுருக்கிறேன், தாளிச்சு விட்டேன். இப்போ இது கொஞ்சம் தேங்காய் திருவி கொட்டிட்டா இந்த பொரியல் எடுத்துடலாம். அது அவரைக்காயும் எல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கிறோம்ப. அடுத்தது வந்து அவங்களுக்கு மதியானத்துக்கு கொண்டு போகிறதுக்கு குடமிளகாய், பச்சை கிரீன், தக்காளி, லெமனு, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, ஜீரகம், பெருஞ்சீரகம், கொஞ்சம் பெருங்காயம் எல்லாம் நல்லா வணக்கி விட்டு கட் பண்ணி போட்டு எல்லாம் வணக்கிட்டு, அதுக்கப்புறம் கடைசியில் வந்து இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் நெய்யும் போட்டு சாப்பாடு படித்து சாத்தை எடுத்து போட்டு கிளறி வச்சுட்டேன். இது மத்தியானத்துக்கு. இது 2மே வந்து மதியானத்துக்கு பசங்களுக்கு. இது வந்து இப்போ காலையில் டிஃபனுக்கு கொஞ்சம் சட்னி போட்டுட்டு சேர்த்து இவ்வளோ சிம்பிளான சமையல் தாங்க. என்னோட அன்றாட வேலை. டிக்கர்ஷன் ஒரு முறை குடிச்சிட்டேன், இப்போ ஒரு முறை சூடு பண்ணி குடிக்க போகிறேன். இந்த டிக்கர்ஷன் கொஞ்சோண்டு சளி இருக்கிறதுனால நான் என்ன செஞ்சேன்னா, இது கொஞ்சம் பெப்பர் தூள், தேன் ஒரு துளி இல்லை 1/4 ஸ்பூன் தேன் விட்டு ஒரு வாரமாக இப்போ குடிச்சிட்டு வரேன். எனக்கு வந்து இருமல் வராமல் நமக்கு வந்து அந்த தொண்டையில் வந்து சளி கட்டிக்கிட்டால் ஒரு மாதிரியாக இருக்கு இல்லைங்களா, ரொம்ப சிரமமாயிடும்.
ஆனால் இப்போ வந்து நான் அந்த தேனும் மிளகு சாப்பிட்றதுனால எனக்கு இரும்பல் இல்லைங்க, ரொம்ப சிறப்பாக இருக்குது. சீக்கிரமாக எனக்கு டேப்லெட் எல்லாம் போட மாட்டேன் எப்போவுமே, அந்த பழக்கம் இல்லை. நான் என்னோடய கண்ட்ரோல்லே அப்படியே வந்து சரி பண்ணிடுவேன். இதில் டிக்கர்ஸில் வந்து கொஞ்சம் டீ தூள், அதுலேயே வந்து நமக்கு எல்லாமே ஒரு 7 வகையான பொருள் போட்டிருப்பாங்க. அதிமருந்தில் இருந்து ஜீரகத்தில் பெருஞ்சீரகம், சிறுஞ்சீரகம், இப்போ என்னென்னவோ போட்டிருப்பாங்க. அது வந்து நமக்கு துளசி முதல் கொண்டு எல்லாமே போட்டிருப்பாங்க. நானும் எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு மல்லி, நம்ம வீட்டில் வரமல்லி 1 2 அரைச்சி வச்சுருக்கிற மல்லி போட்டுக்குவேன். இஞ்சி வந்து அதிலே போட்டிருப்பாங்க, நான் கொஞ்சம் தெரிய வச்சுருக்கிறது போட்டிருவேன். என்னோடய அன்றாட காலை வேலை இதுதான். எனக்கு எதுக்கு என்ன, இந்த குடமிளகாயில் கட் பண்ண உடனே இந்த அப்படியே அது பாருங்கள் என்ன வடிவத்தில் இருக்குது, இன்னொன்று சுருண்டு இருக்குது. இது ரெண்டுமே வந்து மிளகாய்க்குள்ளே இருந்துச்சுங்க. மிளகாய் எனக்கு ஒரு கட் பண்ண உடனே அப்படியே டக்குன்னு ஒரு மாதிரி சாக்கடிச்சு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, க்ரீன் வந்துட்டாளா இதில் அப்படின்னு சொல்கிற மாதிரி, நம்ம அம்மா எதுலையாவது ஆட்டம் கட்டிட்டு போகிறா கருமாரி அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் டக்குன்னு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா இது வந்து மிளகான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்து உருவாயிருக்கிற மிளகாய். ஆனால் இது வடிவங்கள் வந்து நெளிஞ்சு சொலிஞ்சு அம்மை மாதிரியே இருக்காங்க பாருங்கள். இவங்க சூழ்ந்து படுத்துட்டுருக்குறாங்க உள்ள தலையை வச்சு, இவங்க ஒரு மாதிரியாக படுத்துட்டுருக்குறாங்க. இவ்வளோதான். இதுக்கோசரமே வந்து கட் பண்ணி இப்போ காய் கட் பண்ணும்போது எடுத்து வச்சேன். இது குடமிளகாயில் இருந்தது. இன்றைக்கி காலையில் வெள்ளிக்கிழமை எல்லாருமே சுபீசமாக அவங்கவுங்கள இஷ்ட தெய்வங்களை வேண்டிட்டு அவங்களோட வேலைகளை வந்து அன்றாட வேலைகளை தொடங்க செயல் நன்மையாக எல்லாருக்கும் இதை பார்க்காம இருக்கிற அனைத்து கோடி மக்களுக்கும் என்னோட ஸ்ரீ காலகேசிதர் நமோ நமக, நமோ நமக, நமோ நமக. குட் பை.